நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ண பிள்ளை. வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று கோவிட் தொற்று 403 பேருக்கு உறுதிப்படுத்தப்பட்டது. மினுவாங்குட பாலியகுட சிறைச்சாலை கொத்தணிகளின் எண்ணிக்கை 41,000 கடந்தது. கொழும்பு, கம்பகா மாவட்டங்களின் சில இடங்களில் நாளை அதிகாலை 5 மணிக்கு தனிமைப்படுத்தல் நீக்கம். அரசாங்கத்துக்கு தேர்தல்கள் சவாலாக அமைய மாட்டாது என்று ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவிப்பு. குறைந்த காலத்தில் அறுவடை செய்யப்பட்டு சந்தைக்கு வரும் மஞ்சளால் பலருக்கு நஷ்டம் என்று ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்பர சுட்டிக்காட்டல். இங்கிலாந்தில் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான விதிமுறைகள் தீவிரமாக்கப்படலாம். பிரிட்டன் பிரதமர் ஹாஷ்யம். இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்டின் தொடக்க நாளில் தென்னாப்பிரிக்க அணி வலுவான நிலையில். கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 403 பேர் இன்று இனங்காணப்பட்டனர். இவர்களில் 2 பேர் சிறைச்சாலை கொத்தணியைச் சேர்ந்தவர்கள். ஏனையோர் பாலியகுட கொத்தணி தொற்றாளர்களுடன் தொடர்புகளை பேணியவர்கள். இதற்கமைய மினுவாங்குடை பாலியகுட சிறைச்சாலை கோவிட் கொத்தணி சார்ந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 41,031 வரை அதிகரித்துள்ளது. இன்று 535 பேர் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பினார்கள். இதற்கமைய குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 37,252 வரை அதிகரித்துள்ளது. தொற்றாளர்கள் 7,311 பேர் மருத்துவ பராமரிப்பில் உள்ளனர். இலங்கையில் மொத்தமாக 211 கொரோனா மரணங்கள் சம்பவித்துள்ளன. நாளை தனிமைப்படுத்தல் நீக்கப்படும் பிரதேசங்கள் பற்றி கோவிட்-19 தொற்று பரவலை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு நிலையம் அறிவித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் சில இடங்களில் நாளை அதிகாலை 5 மணிக்கு தனிமைப்படுத்தல் நீக்கப்படும். அவை முகத்துவாரம் போலீஸ் பிரிவு, வாழைத்தோட்டத்தில் புதுக்கடை மேற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவு, புதுக்கடை கிழக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவு, பொரலையில் வனாத்தமுள்ள கிராம உத்தியோகத்தர் பிரிவு, மிரிஹானையில் தெமலவத்த ஆகிய இடங்களாகும். கம்பகா மாவட்டத்தின் பாலியகுட போலீஸ் பிரிவைச் சேர்ந்த பாலியகுட கிராம உத்தியோகத்தர் பிரிவு, மீகஹவத்த கிராம உத்தியோகத்தர் பிரிவு, பட்டிய வடக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவின் ரோஹன விகார மாவத்தை, பாலியகுட கங்கபட கிராம உத்தியோகத்தர் பிரிவில் நெல்லிய கஹவத்த பூரண கொட்டுவத்த, கிரிபத்குட போலீஸ் பிரிவில் விலேகுட வடக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவு ஆகிய இடங்களும் நாளை அதிகாலை 5 மணிக்கு தனிமைப்படுத்தலில் இருந்து நீக்கப்படும் என்று கோவிட்-19 தொற்று பரவலை தடுப்பதற்கான தேசிய செயல்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. அரசியல் யாப்பின் மீதான பல்வேறு திருத்தங்கள் மூலம் ஏற்பட்ட சிக்கலான நிலைமையை புதிய அரசியல் யாப்பின் மூலம் நீக்கப் போவதாக ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் நீடிக்கும் பல பிரச்சினைகளுக்கு புதிய அரசியல் யாப்பின் மூலம் தீர்வு கிட்டுவதாக ராஜாங்க அமைச்சர் மேலும் கூறினார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தேர்தலுக்கு அச்சப்படுபவர் அல்ல. தாம் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் அவர் தேர்தல்களை முன்கூட்டியே நடத்தியேனும் ஜனநாயகத்தை மதிப்பவர். அவரும் தற்போதைய ஜனாதிபதியும் சேர்ந்து மக்கள் கருத்துக்களை கேட்டறிந்து புதிய அரசியல் யாப்பை உருவாக்கும் முயற்சிகளை தொடர்வார்கள் என்று ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். கூடுதல் இலாபத்தை எதிர்பார்த்து குறுகிய காலத்திற்குள் விளைச்சலை பெற முனைவதால் தரமும் எடையும் குறைந்த மஞ்சள் சந்தைக்கு வந்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்புர தெரிவித்துள்ளார். இதன் மூலம் நுகர்வோர் மாத்திரமன்றி மஞ்சள் உற்பத்தியாளர்களும் பொருளாதார ரீதியாக நஷ்டமடைய வேண்டியிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு மஞ்சள் இறக்குமதி நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூடுதலான விவசாயிகள் மஞ்சள் செய்கையில் ஈடுபட்டார்கள். இதன் காரணமாக இவ்வாண்டு நாட்டின் மொத்த தேவையான 7,000 தொன் மஞ்சளை உள்ளூரில் உற்பத்தி செய்வது சிரமமான காரியமாக இருக்க மாட்டாதென்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எதிர்காலத்தில் மஞ்சள் தட்டுப்பாடு ஏற்படும் பட்சத்தில் அதனை சமாளிப்பதற்காக தரம் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட மஞ்சள் விதைகளை விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
இதற்காக ராணுவத்தின் துணையுடன் 5 விதை உற்பத்தி பூங்காக்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்புர தெரிவித்தார். பிள்ளைகள் இணைய வழியாக கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்கையில் கண்ணனி திரையின் முன்னால் அமர்ந்திருக்கும் கால எல்லை பற்றி கவனத்தில் கொள்வது அவசியம் என்று கண் வைத்தியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தரம் 1 தரம் 5 வரையான வகுப்புகளைச் சேர்ந்த பிள்ளைகள் ஓய்வின்றி நாளொன்றுக்கு 2 மணித்தியாலங்களுக்கு மேல் கணனி திரையின் முன்னால் அமர்ந்திருப்பது உசிதமானதல்ல. இதன் மூலம் பிள்ளைகளின் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று கொழும்பு கண் வைத்தியசாலையின் விசேட நிபுணரான மானல் பஸ்குவல் தெரிவித்தார். இந்த விடயம் பற்றி ஆசிரியர்கள் மாத்திரமன்றி பெற்றோரும் கவனம் செலுத்துவது முக்கியம் என்று டாக்டர் மானல் பஸ்குவல் குறிப்பிட்டார். அவர் தேசிய வானொலிக்கு வழங்கிய பேட்டியில் இந்த கருத்துக்களை கூறினார். நாட்டில் அபிவிருத்திக்குரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி செய்தி, பொழுதுபோக்கு, சுகாதார அம்சங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்வதில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் ஆற்றும் பணி மகத்தானது என்று டாக்டர் AR ஹாஃபிஸ் தெரிவித்துள்ளார். இந்த பணியை தேசிய வானொலி 9 தசாப்தங்கள் சளைக்காமல் செய்து வருவதாக டாக்டர் ஹாஃபிஸ் தெரிவித்தார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் சேவையில் ஒலிபரப்பான விடியும் வேளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் கருத்து வெளியிட்டார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நாளை தொடக்கம் ரயில் சேவைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கப் போவதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. இவ்வாரம் பிரதான மார்க்கத்தில் 64 ரயில் சேவைகள் நடத்தப்படும். கரையோர மார்க்கத்தில் 74 தடவைகளும், களனிவெளி மார்க்கத்தில் 12 தடவைகளும், புத்தளம் மார்க்கத்தில் 26 தடவைகளும், வடக்கு மார்க்கத்தில் 6 தடவைகளும் ரயில் சேவைகள் நடத்தப்பட உள்ளன. தூர இடங்களுக்கான ரயில் சேவைகளுக்கு இன்னமும் அனுமதி கிடையாதென ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் நாளை தொடக்கம் வர்த்தக நிலையங்களை திறக்க முடியும் என்று மட்டக்களப்பு மாநகர முதல்வர் டி. சரவணபவன் தெரிவித்துள்ளார். ஆயினும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள காத்தான்குடி, பூனச்சிமுனை பகுதிகளில் வர்த்தகம் செய்வதற்கு அனுமதி கிடையாது. சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுதல் கட்டாயமானது. சகல வியாபார நடவடிக்கைகளும் மாலை 7 மணியுடன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் மட்டக்களப்பு மாநகர முதல்வர் கேட்டுள்ளார். கடந்த 4 தினங்களாக மூடப்பட்டிருந்த வர்த்தக நிலையங்களை மீள திறக்க அனுமதிப்பது பற்றி அவர் இன்றைய விசேட ஊடக மாநாட்டில் விளக்கினார். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். இங்கிலாந்தில் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு அமுலாக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்படக்கூடும் என்று பிரிட்டன் பிரதம மந்திரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அடுத்து வரும் வாரங்களில் கடுமையான நடவடிக்கைகள் அவசியப்படலாம் என பிரதமர் கூறினார். அவர் BBC நிறுவனத்துடனான தொலைக்காட்சி பேட்டியில் கருத்து வெளியிட்டார். பாடசாலைகளை மூடுவது விருப்பமற்ற விடயம் என்றாலும் அவற்றை தொடர்ந்து மூடி வைக்க வேண்டிய சாத்தியமும் எழலாம் என்று பிரிட்டன் பிரதமர் தெரிவித்தார். COVID-19 முடக்க நிலையிலிருந்து தப்பிப்பதற்காக மக்கள் விடுமுறை பெற்று வெளிநாடு செல்வதை திருத்தந்தை பிரான்சிஸ் கண்டித்துள்ளார். இத்தகையவர்கள் மற்றவர்கள் அனுபவிக்கும் துயரங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என பரிசுத்த பாப்பரசர் கேட்டுள்ளார். வாராந்த மதிய நேர ஆசீர்வாதத்தின் போது கருத்து வெளியிடுகையில் இந்த கருத்துக்களை பாப்பரசர் கூறினார். உலகெங்கிலும் 84 மில்லியனுக்கு மேலான உயிர்களை பலி கொண்டுள்ள COVID-19 பெருந்தொற்று பரவலை தடுப்பதற்காக உலக நாடுகள் பயண கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. அவசர நிலைமையில் பயன்படுத்த 2 கோவிட் தடுப்பு மருந்துகளுக்கு இந்தியா அனுமதி அளித்திருப்பதை உலக சுகாதார ஸ்தாபனம் வரவேற்றுள்ளது.
இந்த நடவடிக்கையானது கோவிட் பெருந்தொற்றுக்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்தி வலுப்படுத்தும் என்று ஸ்தாபனத்தின் பிராந்திய பணிப்பாளரான வைத்திய கலாநிதி பூனம் சிங் தெரிவித்துள்ளார். இந்திய ஔடத ஒழுங்குறுத்தல் அமைப்பு 2 தடுப்பூசிகளுக்கு அனுமதி வழங்கியது. ஒரு தடுப்பூசி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து ஆஸ்ட்ராசெனகா நிறுவனம் தயாரித்தது. மற்றது பாரத் பயோடெக் என்ற உள்ளூர் நிறுவனத்தின் தயாரிப்பு. வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன். சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் எண்ணக்கருவில் உதித்த சுபிட்சத்தின் நோக்கு கோட்பாட்டுக்கு அமைய கிழக்கு மாகாணத்தில் கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டம் சிறப்பாக முன்னெடுக்கப்படுகிறது என்று வீதி அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. இதன் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 54 கோடி ரூபாய் செலவில் 25 கிராமிய வீதிகள் அபிவிருத்தி செய்யப்படுவதாக அதிகார சபையின் கிழக்கு மாகாண பணிப்பாளர் கலைவாணி வன்னியசிங்கம் தெரிவித்தார். மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் 1.5 கோடி ரூபாவுக்கு மேலான செலவில் பூர்த்தி செய்யப்பட்ட வீதியொன்றை மக்கள் பாவனைக்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். இந்த நிகழ்வு இன்று இடம்பெற்றது. அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். விளையாட்டுச் செய்திகள். ஜோனாஸ்பர்க் நகரில் இன்று ஆரம்பமான 2வது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் பதிலுக்கு துடுப்படுத்தாடும் தென்னாப்பிரிக்க அணி பலமான நிலையில் உள்ளது. அந்த அணி இன்றைய ஆட்ட முடிவில் 1 விக்கெட் இழப்பிற்கு 148 ஓட்டங்களை எடுத்திருந்தது. முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 157 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தது. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியுடன் இலங்கை வந்த 44 பேருக்கு கோவிட் தொற்றை கண்டறியும் ரேபிட் ஆன்டிஜென் சோதனை நடத்தப்பட்டது. இதன்போது இவர்களில் எவருக்கும் கோவிட் தொற்று இல்லை என்பது ஊர்ஜிதமாகி இருக்கிறது. மத்தள விமான நிலையத்தில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. விளையாட்டுச் செய்தி கேட்டீர்கள். வர்த்தக செய்தி. இலத்திரனியல் உற்பத்திகளின் ஜாம்பவானான LG நிறுவனம் கணினி விளையாட்டுகளில் பயன்படுத்தப்படும் திரையொன்றின் புதிய வடிவத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திரை தட்டையானதாக இருக்கும். ஒரு பொத்தானை அழுத்தியதும் வளைந்து விடுவது திரையின் சிறப்பம்சம். உலக புகழ்பெற்ற இலத்திரனியல் உற்பத்தி கண்காட்சியில் வளையக்கூடிய OLED திரை அறிமுகப்படுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. இலங்கை பங்கு பரிவர்த்தனை நிலையம் கடந்த ஆண்டின் முடிவில் சிறப்பான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதன் கொடுக்கல் வாங்கல்களை குறிக்கும் பிரதான சுட்டன் 10% மேலான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. 2014ஆம் ஆண்டிற்கு பின்னர் அனைத்து பங்கு விலை சுட்டன் 10.5% வளர்ச்சியை பதிவு செய்த முதல் தருணம் இதுவாகும். இந்த வளர்ச்சியானது பங்கு பரிவர்த்தனை நிலையத்தின் கொடுக்கல் வாங்கல்கள் மீட்சி பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டுவதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள். பொருளாதார செய்தி கேட்டீர்கள். ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. இலங்கையின் வடக்கு கிழக்கு பாகங்களில் இன்று தொடக்கம் மழையுடன் கூடிய காலநிலை தீவிரம் பெறக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டுக்கு அருகிலுள்ள வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இதற்கு காரணம் என்று திணைக்களம் விடுத்த வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
இதன் பிரகாரம் வடக்கு, கிழக்கு, வடமத்தி, ஊவா, மத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். கிழக்கு, ஊவா மாகாணங்களிலும் பொலனறுவை, மாத்தளை, நுவரெலியா, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டர் வரையான அடைமழை எதிர்பார்க்கப்படுகிறது. சபரகமுவ மேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு மேலான மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என்று திணைக்களத்தின் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று கோவிட் தொற்று 403 பேருக்கு உறுதிப்படுத்தப்பட்டது. மினுவாங்கொட, பாலியகுட சிறைச்சாலை கொத்தணிகளின் எண்ணிக்கை 41,000 கடந்தது. கொழும்பு, கம்பகா மாவட்டங்களின் சில இடங்களில் நாளை அதிகாலை 5 மணிக்கு தனிமைப்படுத்தல் நீக்கம். அரசாங்கத்துக்கு தேர்தல்கள் சவாலாக இருக்க மாட்டாதென்று ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவிப்பு. குறைந்த காலத்தில் அறுவடை செய்யப்பட்டு சந்தைக்கு வரும் மஞ்சளால் பலருக்கு நஷ்டம் என்று ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்புர சுட்டிக்காட்டல். இங்கிலாந்தில் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான விதிமுறைகள் தீவிரமாக்கப்படலாம். பிரிட்டன் பிரதமர் ஹேஷியம். இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்டின் தொடக்க நாளில் தென்னாப்பிரிக்க அணி வலுவான நிலையில். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.